வணக்கம் மக்களே. ஏஜஸ் வயது கணக்குகள் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா, வயது கணக்குகளோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சுட்டுனா ஏஜஸ் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாவே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏஜஸ்ல இருந்து அடிக்கடி கேள்விகள் வந்துட்டே இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், இதை ஸ்கிப் பண்ணிட்டு போவே முடியாது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, என்னது இருக்கு, கொஸ்டின்ல இருக்கிறத வாசிக்க போறோம், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின்ல இருக்கிறத ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம், கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஆன்சர் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ரெண்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போலாம். சரிங்களா, பேசிக்ல ஸ்ட்ராங் ஆகும்போது. சரிங்களா, சரி இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 பேர் எடுத்துக்கிறேன். சரிங்களா, என்ன எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டுமா? சரி இருக்கட்டும், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. சரி, எக்ஸோட வயசு, தற்போதைய வயது, இப்போ என்ன வயது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்கும் ஒய்க்குமான தற்போதைய வயது எழுதுறேன். சரிங்களா, சரி இருக்கட்டும். எக்ஸுக்கு ஒரு 10 வயசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. சரி இருக்கட்டும். ஒய்க்கு இப்போ ஒரு 20 வயசா இருக்கு அப்படிங்கிறத அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட வயசும் ஒய்யோட வயசும் என்னவாக இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா, சரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா, இது 2 வருஷம், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரிங்களா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸோட வயது என்னவாக இருந்திருக்கும், இப்போ 10 வயசா இருந்திருக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வயசு குறைஞ்சிருக்கும், வேற என்ன, அப்போ 8 வயதாக இருந்திருக்கும். சரிங்களா, சரி ஒய்யோட வயது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும், 20ல இருந்து ஒரு 2 குறைஞ்சா என்னதுங்க, 18. சரிங்களா, அப்போ 2 வருடங்களுக்கு முன்னாடி 2 வயசு குறைஞ்சிருக்கும். சரிங்களா, 2 வருடங்களுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு என்னவாக இருக்கும், 2 வருடங்களுக்கு பிறகு. சரிங்களா, 2 வருடங்களுக்கு பிறகு 10 வயசுல இருந்து 2 வயசு எக்ஸ்ட்ரா கூடி இருக்கும், அப்ப 12 வயசா இருக்கும். சரிங்களா, சரி அப்போ ஒய்யோட வயசு என்ன இருக்கும், 20 வயசுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 வயசு கூடி இருக்கும், 22 வயசா இருக்கும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்கண்ணே, இப்போ தற்போதைய வயசுல, தற்போதைய ஏஜ்ல எக்ஸோட ஏஜுக்கும் ஒய்யோட ஏஜுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்க, 10ல அதாவது 20ல இருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு எத்தனை, 10. சரிங்களா, அப்போ தற்போதைய வயசுல ஏக்கும் பிக்கும் உள்ள ஏஜுக்கான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு, 10 தான் இருக்கு. சரிங்களா, சரி இது 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா, 2 வருடத்துக்கு முன்னாடி எக்ஸோட வயசு என்னவாக இருந்திருக்கு, 8 வயதாக இருந்திருக்கு. ஒய்யோட வயது என்னவாக இருந்திருக்கு, 18 வயதாக இருந்திருக்கு. அப்போ 8க்கும் 18க்குமான டிஃபரன்ஸ் என்ன, 10. சரிங்களா, சரி கீழே பார்ப்போமே. அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு. சரிங்களா, 2 வருஷத்துக்கு பிறகு ஏ மற்றும் சாரிங்க, அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய ஏஜ் என்னவாக இருந்திருக்கு, 12 22ஆக இருந்திருக்கு. சரிங்களா, அப்போ 22க்கும் 12க்குமான டிஃபரன்ஸ் என்னதுங்க, 10. அப்போ 2 பேர்த்துக்கும் டிஃபரன்ஸ் எத்தனாவது வருஷத்துல பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்கும். சரிங்களா, எப்போ பார்த்தாலும் 2 பேரோட ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவாகத்தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். சரிங்களா, இதே இது இப்போ நான் சம் பண்ணி பாக்குறேன். சரிங்களா, அப்போ 8 + 18 எத்தனைங்க, அதாவது எந்த வருஷத்துல நம்ம கூட்டி பார்த்தோம் 2 பேரோட ஏஜ் நம்ம கூட்டினாலும் சம் வந்து சேமா இருக்காது. சரிங்களா, டிஃபரன்ஸ் தான் சேமா இருக்குமே தவிர சம் சேமா இருக்காது. அப்போ 8 + 18 எத்தனைங்க, 26. சரிங்களா, சரி 10 + 20 எத்தனைங்க, 30. அப்போ 12 + 22 எத்தனை, 34. சரிங்களா, அப்போ எப்பவுமே எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் எப்பவுமே சேமா இருக்கும், சம் சேமா இருக்காது. சரிங்களா, அதாவது கூட்டுனா சேமா இருக்காது, கழிச்சா டிஃபரன்ஸ் பார்த்தா சேமா இருக்கும். சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 முடிஞ்சிருச்சு. சரிங்களா, சரி இப்போ 2வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது நிறைய தானே நம்மளே நடத்திட்டோம், ரொம்ப பேசிக்கானதான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து கணக்குல போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா, சரி என்னது, ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, 2 4ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டுமா? சரி இருக்கட்டும். இப்போ நான் அதுக்கு விகிதம் கண்டுபிடிச்சோம்னா என்னங்க ஆகும், 2:4ன்னு போடுவேன், காமனா இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவேன். இப்போ இந்த 2 4 2வது வெப்பர்ல காமனா அடிபடும். அப்போ 2ஆல அடிச்சேன் அப்படின்னா 2 2 2 4, அப்போ 1:2ன்னு சொல்லிட்டு கடைசி எனக்கு ரேஷியோ கிடைச்சிடும். சரிங்களா, அப்போ 1:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க எக்ஸ் அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. சரிங்களா, எப்பவுமே ரேஷியோல ஒரு ஹிடன் டேர்ம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ஹிடன் டேர்ம்னா என்ன, நம்ம காமனா அடிச்ச அந்த டேர்ம் தான் ஹிடன் டேர்ம்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ இங்க நம்ம என்னத்தை கொண்டு காமனா அடிச்சிருக்கோம், 2 கொண்டு காமனா அடிச்சிருக்கோம். சரிங்களா, அப்போ எக்ஸ் அப்படிங்கிற அந்த பொதுவான டேர்ம் என்னது, 2. அந்த 2 கொண்டு 2 பக்கமும் காமனா என்ன பண்ணிருக்கோம், கேன்சல் பண்ணிருக்கோம். இதே இது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னங்க ஆகும், 1 × x என்ன ஆயிரும், 1 × 2 திரும்ப நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா, சரி அப்ப 2x என்னங்க ஆகும், 2 × x பதிலாக நான் 2 போட்டேன் அப்படின்னா 2 × 2 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். திரும்ப எனக்கு என்னதே கிடைச்சிருச்சு,
நம்ம எந்த நம்பருக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோமோ அதே கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு விகிதத்தை எண்ணாக மாற்றுறதுக்கு, சரிங்களா, ஒரு நம்பராக, ஒரு ரேஷியோவை ஒரு நம்பராக மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொதுவான ஒரு டேர்மை கொண்டு நம்ம பெருக்கணும், சரிங்களா. அப்போ அந்த பொதுவான டேர்ம் நம்மளுக்கு என்னது, இந்த நம்மளோட எக்ஸாம்பிள்ல இங்க ஒரு பொதுவான டேர்ம் நம்மளுக்கு என்னது 2. அந்த பொதுவான டேர்மை கொண்டு நம்ம பெருக்கையில நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, ஒரு எண் கிடைச்சிருது, சரிங்களா. ரேஷியோ நம்மளுக்கு என்னவாக மாறிடுது, எண்ணாக மாறிடுது, சரிங்களா. அப்போ ஒரு பொதுவான எண்ணால ரேஷியோவை பெருக்கையில, சரிங்களா, விகிதத்தை ஒரு பொதுவான எண்ணால பெருக்கையில நம்மளுக்கு என்ன ஆயிருது, அது ஒரு எண்ணாக மாறிடுது, சரிங்களா. அப்போ இந்த ரெண்டத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. சரி, இப்ப கணக்குள்ள போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Tarani's age is 3 less than that of Rani, சரிங்களா. If Rani's age is 18, what is the ratio of Rani and Tarani's age ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு, ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணி வயது விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, சரிங்களாங்க. சரி, என்ன கொடுத்துட்டாங்க, தாரணி ராணின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா. சரி, எழுதிக்கிட்டுமா, இங்க தாரணி, இது ராணி, சரிங்களா. சரி, இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, சரிங்களா. சரி, இருக்கட்டும். முதல்ல ராணியோட வயது என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 18 வயசுன்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. சரி, நம்ம முதல்ல எழுதிக்கிட்டுமா. சரி, எழுதியாச்சு. இப்போ தாரணிக்கு வருவோம், சரிங்களா. தாரணியோட வயது எப்படி இருக்கா, ராணியோட வயதுல இருந்து 3 குறைவாக இருக்குதான், சரிங்களா. அப்ப குறைவுனா என்ன பண்ணும், 3 மைனஸ் பண்ணும், வேற ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா. கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படியே எழுத போறோம், சரிங்களா. சரி, ராணியோட வயது முதல்ல என்னது, தாரணியோட வயதை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாரணியோட வயது எப்படி இருக்குதா, ராணியோட வயதுல இருந்து, ராணியோட வயது 18, ராணியோட வயதுல இருந்து 3 குறைவாக இருக்குதான், சரிங்களா. அப்ப 18ல இருந்து 3 மைனஸ் பண்ணும், வேற ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா. அப்ப 18ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 15, சரிங்களா. அப்போ தாரணியோட வயதையும் ராணியோட வயதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா. இப்ப கடைசி என்ன சொல்லிட்டாங்க, ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, சரிங்களா. என்னது, ராணியோட வயதையும் தாரணியோட வயதையும் விகிதத்துல எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. அப்ப முதல்ல ராணியை போடணும், ரெண்டாவது தாரணியை போடணும். இவங்க ரெண்டு பேரோட வயதிற்குமான விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. சரி, ராணியோட வயது 18, சரிங்களா, 18 போட்டுட்டு இஷ்ட தாரணியோட வயது 15, சரிங்களா. சரி, போட்டாச்சு. இப்போ இது காமனா ஏதோ ஒரு வாய்ப்பாடு வகுக்குமான்னு பார்க்கணும். 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாமா. சரி, அப்ப பண்ணோம் அப்படின்னா 6 3 18, 5 3 15, அப்ப 6:5 கிடைச்சிருக்கு. 6ஐயும் 5ஐயும் ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குமா, கிடையாது, சரிங்களா. அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். 6:5 ஆப்ஷன் பி தான் சரி, சரிங்களா. தாரணிக்கும் ராணிக்குமான விகிதத்தை கண்டுபிடிச்சு போட்டுறாதீங்க, ஏன்னா 5:6 சொல்லி நம்மள குழப்பறதுக்காண்டி அந்த ஆப்ஷனையும் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. கொஸ்டினை வாசி நல்லா ஆன்சர் பண்ணும். சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, the present age of Arun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between ages of Suresh and Arun 8 years ago, சரிங்களா. 8 வருஷத்துக்கு முன்னாடி, எகோனா முன்னாடி, சரிங்களா. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2020 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி, சரிங்களாங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்திருக்கதை எழுதிக்கலாம். அப்போ அருண் சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க, சரிங்களா. அருண் அங்க எழுதிக்கிறேன், சுரேஷ் நான் இங்க எழுதிக்கிறேன், சரிங்களா. சரி, இருக்கட்டும். அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயது முறையே, சரிங்களா. அருணோட வயது என்னவாக இருக்குதா, 24 வயதாக இருக்குதா, சரிங்களா. சரி, இருக்கட்டும். மற்றும் சுரேஷோட வயது எவ்வளவாக இருக்குதா, 36 வயதாக இருக்குதா, சரிங்களா. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு, சரிங்களா, 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, சரிங்களாங்க. சரி, நம்மளுக்கு அருண் சுரேஷ் அவங்க 2 பேரோட வயதும் தெரிஞ்சிருச்சு. என்னது, 24 வயது 36 வயதுன்னு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா. அப்போ 8 வருடத்திற்கு முன்பு, சரிங்களா, 8 வருடத்திற்கு முன்பு, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடினா 24ல இருந்து 8 மைனஸ் பண்ணு, வேற ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா. சரி, அப்ப 24ல இருந்து 8 மைனஸ் பண்ணது வரும் 16ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா. சரி, இப்ப 36ல இருந்து, சரிங்களா, சுரேஷோட வயதுல இருந்து 8 கழிக்க போறோம். அப்பதான் 8 வருடத்திற்கு முன்னாடி சுரேஷ்க்கு என்ன வயதாக இருந்திருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும், சரிங்களா. அப்ப 36ல இருந்து திரும்ப 8 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 28 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா. அப்போ
8 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசு 16 இருந்திருக்கும், சுரேஷோட வயசு 28 இருந்திருக்கும். சரிங்களா? சரி, அப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கடைசி என்ன கண்டுபிடிக்கணும்? சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல சுரேஷ் தான் எழுதணும். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மாத்தக்கூடாது. சரிங்களா? சரி, முதல்ல சுரேஷ் மற்றும் அருண், சரிங்களா, இவர்களோட வயதுகளின் அந்த விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல 8 வருடத்திற்கு முன்னாடி உள்ளதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. கொஸ்டின் நல்லா வாசிங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்ப 8 வருடத்திற்கு முன்னாடி சுரேஷோட வயது 16, அருணோட வயதுனாக இருந்திருக்கு 28 இருந்திருக்கு. சரிங்களா? சரி, அப்ப இந்த காமனான வாய்ப்பாடு ஆகுமா? ரெண்டாவது வாய்ப்பாடுல போடும். சரிங்களா? சரி, இங்க 8 2 16, இங்க 1 2 2, 4 2 8. சரிங்களா? திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா 4 2 8, 7 2 17. சரிங்களா? சாரிங்க 14. அப்ப 4:7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இது ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா இருக்கா. சரிங்களா? அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷனா இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? தப்பா போட்டுறக்கூடாது. அருணுக்கும் சுரேஷுக்கும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆப்ஷன் சி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? Reena and Usha are 24 years and 36 years respectively. What was the ratio between ages of Usha and Reena 8 years ago? Reena மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனா வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட கேள்வி. சரிங்களா? கிட்டத்தட்ட மேல உள்ள சம்மே தான், அப்படிதானே? ஆமா, 24 36 8 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இருக்கட்டும். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? மேல உள்ள சம் தான் இதுக்கும் ஆன்சர். சரிங்களா? Present, the ratio between the age of Arun and Deepak is 4:3. After 6 years, Arun's age will be 26 years. What is the age of Deepak at present? தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு முன்பு பிறகு 6 வருடங்களுக்கு பிறகு அருண் வயது 26, தற்போது தீபக் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களா? சொல்லிட்டாங்க அருண் தீபக்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? சரி, அவங்களோட ஏஜஸ் கொடுத்துட்டாங்க, வயதுகளை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்னவாக இருக்குதா? ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டைரக்டா கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க? ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். அப்போ 4:3 அப்படின்னு சொல்லிட்டு விகிதத்துல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 6 வருடங்களுக்கு பிறகுனா என்ன பண்ணும்? 6 வருடங்களுக்கு பிறகுனா அடுத்து. சரிங்களா? அதாவது 6 வருடங்களுக்கு முன்னுனா மைனஸ் பண்ணும், 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயது 26 வயதா இருக்கா. அப்ப தீபக்கோட வயது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணும்? ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்து சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? மேல ரெண்டாவதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? விகிதத்தை எண்ணாக மாத்தன்னா என்ன பண்ணும்? ஒரு பொதுவான ஒரு எண்ணை கொண்டு மல்டிப்ளை பண்ணும், பெருக்கணும்ங்கிறத சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்போ என்ன பண்ண போறோம்னா, விகிதம் ஒரே ஒரு விகிதம் வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்? அதை எண்ணாக மாத்தினதுக்கு அடுத்து சால்வ் பண்ணும். சரிங்களா? அந்த எண், சரிங்களா, அந்த பொதுவா ஏதோ ஒரு எண்ணை பெருக்கினதுக்கு அடுத்து அதுக்கடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? ஒரு எண்ணாக விகிதத்தை எண்ணாக மாத்திட்டு அதுக்கடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். சரி, அந்த பொதுவான எண் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. சரிங்களா? அப்போ அந்த பொதுவான எண் எனக்கு தெரியாத அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த 4 கூட நான் எக்ஸ பெருக்கணும்னா என்னவாக மாறிடும்? அது ஒரு எண்ணாக மாறிடும். சரிங்களா? அப்ப இந்த 3 கூட நான் எக்ஸ பெருக்கணும்னா என்னவாக மாறிடும்? அது ஒரு எண்ணாக மாறிடும். சரிங்களா? சரி, எண்ணாக மாத்திட்டேன். சரிங்களா? சரி, இப்ப கடைசியா என்ன சொல்லிட்டாங்க? அதாவது வயதுகளை விகிதத்துல கொடுத்துட்டு 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயதை மட்டும் கொடுத்துட்டாங்க. சரிங்களாங்க? சரி, அப்போ அருணோட வயதை விகிதத்துல என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4 பங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது அருண் தீபக்கோட அந்த ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அருணோடது 4 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா? அப்போ 4x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எண்ணாக மாத்திட்டோம். சரிங்களா? அப்போ அது ஒரு எண்ணாக மாறிடுச்சு. சரிங்களா? ஒரு வயதாகவே அது மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த 4x கூட 6 வருடங்களை கூட்டணும். சரிங்களா? 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயது 26 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ 4x அப்படிங்கிறது அருணோட வயது. சரிங்களா? அருணோட வயது x அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது ஒரு வயதாக தான் இங்க கணக்கிடப்படும். இங்க ரேஷியோல இருந்து நம்ம என்னவாக மாத்திட்டோம்? எண்ணாக மாத்திட்டோம், வயதாக மாத்திட்டோம். சரிங்களா? அப்போ 4x அப்படிங்கிறது அருணோட வயது. அது கூட நான் என்ன பண்ணணும்? 6 கூட்டணும். எதற்காண்டி? 6 வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயது என்னவாக மாறிடுதா? 26 வயதாக மாறிடுதா. சரிங்களா? இப்போ தீபக்
தீபக்கோட வயது என்ன 3x நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னு கேளுங்க. இந்த x ஓட மதிப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3xல xக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தீபக்கோட வயது தெரிஞ்சிடும் சரிங்களா. வேற ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. சரி அப்போ 4x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 6 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா +6 வலது பக்கம் பதிலா -6 ஆகும். 26 -6 ஆகுமா? 26 -6 எத்தனைங்க 20 சரிங்களா. சரி அப்போ x மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 4 வலது பக்கம் போய் டிவைடுக்கு போகும். அப்ப 20/4 ஆயிருமா? 1 4 4 5 4 20. அப்ப x 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருச்சு. x ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்ப 3x தான் நம்மளுக்கு தேவை. அப்போ x க்கு பதிலாக நம்ம 5 போட்டோம் அப்படின்னா 3 × 5 எத்தனை 15. அப்போ தீபக்கோட வயசு 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக ஆயிருது 15 வயசாக ஆயிருது. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி பார்த்த கணக்கு போயிடலாமா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட சரிங்களா. சரி இந்த மாதிரி கணக்குகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், கொஸ்டினை புரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களாங்க. சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Saran is 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are their present age? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன சரிங்களா. அப்பாவுக்கும் பையனுக்கும் இப்போ உள்ள ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. சரி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, சரண் சங்கர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க சரிங்களா. சரண் யாரு? அப்பா சரிங்களா. சங்கர் யாரு? பையன் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. எஸ்னே ஆரம்பிக்க. சரி எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டுமா ரெண்டு பேர்த்தையும். சரண் சரிங்களா, அப்பாவை நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், பையன் சங்கரை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரண் என்பவரின் வயது சரிங்களா, அப்பாவோட வயது சரிங்களா. அப்பாவோட வயது எப்படி இருக்கான், தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்காக இருக்குதான் சரிங்களா. மகன் சரிங்களா, அதாவது சங்கரை பத்திலாம் எதுவுமே கொடுக்கல சரிங்களாங்க. அப்பாவை மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னவாக இருக்குதான் அப்பாவோட வயது தன் மகன் வயதை போல் 6 மடங்காக இருக்குதான் சரிங்களா. மகன் அப்படிங்கிறது இங்க ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம், சங்கரை நம்ம ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அப்போ சரணோட வயது எப்படி இருக்கான், மகனோட வயதுல 6 மடங்காக இருக்குதான் சரிங்களா. புரிஞ்சிருச்சா? சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு சரிங்களா. சரி செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4 வருடங்கள் கழித்து சரிங்களா, தற்போது அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஏஜ் இருந்திருக்கும் சரிங்களா. 4 வருடங்கள் கழித்து அப்பாவுக்கும் 4 வயசு கூட இருக்கும், பையனுக்கும் 4 வயசு கூட இருக்கும்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்தோம், அதானே பார்த்தோம். 2 பேர்த்துக்கும் சேமா சரிங்களா. 2 பேர்த்த கொடுத்துட்டாங்க, 2 பேர்த்துக்கும் சேமா தான் கூடும் குறையும் இல்லையா, அப்படிதானே. அப்போ இங்க நான் மகன் அப்பாவை போட்டுக்கிறேன், இங்க மகனை போட்டுக்கிறேன் சரிங்களாங்க. அப்போ 4 வருடங்கள் கழித்துனா அப்பாவுக்கும் 4 வயது கூடும், மகனுக்கும் 4 வயது கூடும். கரெக்ட் தானே, நான் எழுதிருக்கிறது கரெக்ட் தானே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. சரி அப்பாவோட வயசும் மகனோட வயதும் 4 வருடங்கள் கழித்து 4 வயது கூடி இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 4 வருடங்கள் கழித்து சரிங்களா, அதுக்குதான் என்ன பண்ணிருக்கோம், 2 பேர்த்து கூடயும் +4 ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா. கழித்து அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் தான் பண்ணுவோம் சரிங்களா. அவரின் வயது, யாரோட வயது, அப்பாவோட வயது சரிங்களா. அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ அப்பா இங்க யாரு, எக்ஸ் சரிங்களா. அதாவது x+4 அப்படிங்கிறது 4 வருடம் கழித்து அப்பாவோட வயது சரிங்களா. தற்போதைய வயது தான் எக்ஸ் சரிங்களா. அப்போ 4 வருடம் கழிச்சு x+4 அப்படிங்கிறது தான் அப்பாவோட வயது. அப்போ அப்பாவோட வயது எப்படி இருக்கான், மகன் வயதை போல் 4 மடங்காக இருக்குதான். 4 வருடம் கழிச்சு மகனோட வயசு இருக்கும்ல, அந்த வயசுல 4 மடங்காக இருக்குதான் சரிங்களா. அதாவது 4 × 4 சரிங்களா. இப்ப வாசிக்கிறேன் புரியும் பாருங்க. x+4 அப்படிங்கிறது அப்பாவோட வயது, y+4 அப்படிங்கிறது மகனோட வயது 4 வருடம் கழிச்சு, தற்போதைய வயதுல இருந்து 4 வருடம் கழிச்சு அவங்க 2 பேரோட வயதை எழுதியாச்சு சரிங்களா. சரி அது எப்படி இருக்குதான், 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது, அப்பாவோட வயது மகன் வயதை போல் 4 மடங்கு. 4 மடங்கு என்ன பண்ணும், 4 பெருக்கணும் அவ்வளவுதானே. ஈக்குவேஷனா எழுதியிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. கொஸ்டின்ல கொடுத்திருக்காது, ஈக்குவேஷனா எழுதிருக்கேன் சரிங்களா. அப்போ அவர்களின் தற்போதைய வயது என்ன சரிங்களா. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிக்கணுங்க சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்னங்க தெரியும், இதை நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா. சால்வ் பண்றதுக்கு எப்படி பண்றது, எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு வேற மாதிரிலாம் இருக்கு. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இதை நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா. அப்போ x = 6y அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சரிங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண போறோம், 6y சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ 6y எக்ஸுக்கு பதிலாக 6y + 4 = அப்போ 4 × y+4 இருக்கா. அப்போ 4 கொண்டு உள்ளுக்கு பெருக்குவோமா, 4 × y எத்தனை 4y சரிங்களா. அப்போ 4 × 4 எத்தனை 16, அப்போ +16 சரிங்களா. அப்போ y இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வருமா. அப்போ 6y + 4 இடது பக்கம் -4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. -4 = 16, 4 வலது பக்கம் போவேல -4ன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஆகுமா? சரி எழுதியாச்சு. அப்போ 6y மைனஸ் 4y எத்தனை 2y சரிங்களா. சரி 16 மைனஸ் 4 எத்தனை 12 சரிங்களா. அப்போ இங்க y தான் நம்மளுக்கு தேவை, x y தேவை. முதல்ல நம்ம y மட்டும் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி y மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 2 வலது பக்கம் போக டிவைடுக்கு போவோம். டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 1 2 6 12. அப்போ y ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா. அப்போ மகனோட வயது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 6ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ தந்தையோட வயதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ இந்த y-க்கு பதிலாக இங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு x தெரிஞ்சிடும், தந்தையோட வயது தெரிஞ்சிருமா. அப்போ x ஈக்குவல் டு 6 y-ன்னு இருக்கு. y-க்கு பதிலாக நான் 6 போடுறேன். அப்ப 6 × 6 36. அப்ப தந்தையோட வயது 36, மகனோட வயது 6 சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரிங்களாங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. பாருங்க, the age of Rahul and Harun are in the ratio 5:7. 4 years later the sum of their ages will be 56 years. What are their present age அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ராகுல் மற்றும் ஹாரூனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. தற்போது இப்போ உள்ள வயது சரிங்களா. 4 ஆண்டுகள் கழித்து சரிங்களா, 4 வருஷத்துக்கு பிறகு சரிங்களா கழித்து அவர்களின் வயதின் கூடுதல் சரிங்களா 56 வருடங்கள். அவர்கள் தற்போதைய வயது என்ன, இப்போ உள்ள வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. ராகுல் ஹாரூன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. சரி அந்த 2 பேரோட வயதுகளை கொடுத்துட்டாங்க. எப்படி விகிதத்துல கொடுத்துட்டாங்க சரிங்களா. விகிதத்துல கொடுத்தா என்ன பண்ணுவோம், அதை எண்ணாக வயதாக மாத்தி வைக்கிறது சால்வ் பண்ணுங்கிறது நல்லா தெரியும் சரிங்களா. சரி அப்ப ராகுலும் ஹாரூன் 2 பேர்த்தோட வயதை கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, விகிதத்துல கொடுத்துருக்காங்க. 5:7 கொடுத்துட்டாங்க சரிங்களா. சரி இப்படி விகிதத்துல இருந்தா நம்ம எப்படி மாத்துவோம், எண்ணாக மாத்துவோம். சரி ஒரு நம்பரை மாத்தனா விகிதத்துக்கு கூட ஏதோ ஒரு காமன் நம்பரை பெருக்கிட்டா நம்மளுக்கு விகிதம் எண்ணாக மாறிடுமா. சரி x அப்படிங்கிற ஒரு காமன் நம்பரை கொண்டு 5:7 பெருக்க போற ஒரு நம்பரா ஆக்க போறேன் சரிங்களா. அப்போ 5 × x ஒரு வயதாக ஆயிருச்சு சரிங்களா. அதாவது ராகுலோட வயதாக மாறிடுச்சு. 7 × x ஹாரூனோட வயதா மாறிடுச்சு சரிங்களா. சரி இருக்கட்டும் மாத்திட்டு 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதின் கூடுதல் 56 கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்ப 4 ஆண்டுகள் கழித்துனா 2 பேர் சரிங்களா, 2 பேர் கொடுத்துருக்காங்க. 2 பேரோட தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா 2 பேருக்குமே 4 வயது கூடும் சரிங்களா. அப்போ தற்போதைய ராகுலோட தற்போதைய வயது 5x. 4 வருடங்கள் கழித்துள்ளதை நான் எழுத போறேன் சரிங்களா. சரி 4 வருடங்களுக்கு கழித்துள்ளதுன்னா 4 வருடங்களுக்கு பிறகு சரிங்களா. 4 வருடங்களுக்கு முன்புனா மைனஸ் பண்ணும், கழித்துனா பிளஸ் பண்ணும் சரிங்களா. அப்போ 5x சரிங்களா. 5x கூட 5x அப்படிங்கிறது தற்போதைய ராகுலோட தற்போதைய வயது. அப்போ 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 4 வயது கூடும் சரிங்களா. சரி அவ்வளவுதான் சரிங்களா. அப்போ ஹாரூனோட வயது அப்படிதான், ஹாரூனோட தற்போதைய வயது 7x. அப்போ 4 வருஷம் கழிச்சு 4 வயசு எக்ஸ்ட்ரா கூடும் சரிங்களா. அப்ப 7x + 4 சரிங்களா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ கடைசி என்ன சொல்லிட்டாங்க, 4 ஆண்டுகள் கழித்து அவர்களோட வயதுகளின் கூடுதல் சரிங்களா. அப்போ இந்த 2ஓட கூடுதல் என்னவாக இருக்குதா, 56ஆக இருக்குதா சரிங்களா. அவங்க 2 பேர் வயதோட கூடுதல் 56ஆக இருக்குதா சரிங்களா. அவங்க கொடுத்திருக்கத அப்படியே எழுதுறேங்க. 5x + 4 7x + 4 சரிங்களா. இது ரெண்டும் 4 ஆண்டுகள் கழிச்சு ராகுல் ஹாரூனோட வயது. அவங்க 2 பேர் வயதோட கூடுதல் என்னவாக இருக்குதா, 56க்கு சமமாக இருக்குதா சரிங்களா. அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. கடைசியா என்ன கேட்டாங்க அப்படின்னா அவர்களோட தற்போதைய வயது என்ன, இப்ப உள்ள வயது என்ன அப்படிங்கறத கேட்டாங்க. தற்போதைய வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், 5x 7xங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த காமன் டேர்ம் x என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி இந்த ஈக்குவேஷன் வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ பிளஸ் தான் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. மல்டிபிளிகேஷன்ல இல்ல, மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. அப்போ 5x + 7x எத்தனைங்க, 12x சரிங்களா. பிளஸ் 4 + 4 எத்தனைங்க, 16 சாரிங்க 8 பிளஸ் தான் பண்ணணும், நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்போ 4 + 4 8 சரிங்களா ஈக்குவல் டு 56 சரிங்களா. அப்போ 12x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 8 வலது பக்கம் கொண்டு போவோம். 12x ஈக்குவல் டு 56 + 8 வலது பக்கம் போதில -8ன்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி அப்போ 12x ஈக்குவல் டு 56ல இருந்து 8 கழிச்சா என்ன ஆகும், 48ன்னு ஆகும் சரிங்களா. சரி அப்ப x தான் நம்மளுக்கு தேவை. x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 12 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 48/12 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா. சரி அப்ப 1 12 12 4 12 48 சரிங்களா. அப்ப x ஓட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இந்த 5x 7x இருக்கு இல்லையா, அதுல x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும் அவ்வளவுதாங்க சரிங்களா. அப்போ 5x 7x சரிங்களா. அப்போ 5 × x க்கு பதிலாக 4 போட்டோம் அப்படின்னா 5 × 4 20 சரிங்களா. 7 × x க்கு பதிலாக 4 போட்டோம் அப்படின்னா 7 × 4 28. அப்போ 20 28 அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா,
அவர்களோட தற்போதைய வயது 20-28. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.